திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞான பொக்கிஷம். இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன். ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது. முழுமையாக காணுங்கள். உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும். லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும். இன்றைய குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. குறள் எண் 27. வணக்கம். நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவ பேராசானின் அறிவுக் கருவூலமான திருக்குறளின் 27வது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம். இந்த குறள் ஐம்புலன்களின் வகைகளை சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று உணர்ந்து அவற்றின் இயல்பை அடக்கியாளும் சான்றோரிடமே உலகம் அடங்கியுள்ளது என்று கூறுகிறது. சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை நாக்கு, ஒளி கண், ஊறு உடல், ஓசை செவி, நாற்றம் மூக்கு என்று சொல்லப்படும் 5 புலன்களின் 5 தன்மைகளையும் வகை ஆராய்ந்து அறிந்து தெரிவான். அவற்றை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவனுக்கே இந்த உலகம் அடங்கியுள்ளது. உலகியல் இன்பங்களும் துன்பங்களும் அனைத்தும் இந்த 5 புலன்களின் வழியேதான் நம்மை வந்தடைகின்றன. இவற்றின் உண்மையான இயல்பை அறிந்து அவற்றின் வழியே செல்லும் ஆசைகளை கட்டுப்படுத்துபவனே உண்மையான அறிவாளி. அத்தகைய புலனடக்கம் கொண்ட சான்றோர் உலக மக்களை தம் ஞானத்தாலும் ஒழுக்கத்தாலும் வசப்படுத்தி அவர்களுக்கு அறவழியை காட்டி இந்த உலகிற்கே தலைவனாக திகழ்வார்கள். நாம் வெளியே உலகத்தை ஆள்வதற்கு முன் முதலில் நம்முடைய 5 புலன்கள் என்னும் ஆசை குதிரைகளை அடக்கி ஆள வேண்டும். அந்த உட்போரில் வெற்றி பெறுபவன் உலகப் போரிலும் வாழ்க்கை போரிலும் வெற்றி பெறுவான். மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.